வந்து நம்ம முழு வெங்காயம் போட்டு குழம்பு வைக்க போகிறோம். முழு தக்காளி முழு வெங்காயம் போட்டு புளிக்குழம்பு வைக்க போகிறோம். இப்போ வந்து கடுகு போட்டுக்கணும், வெந்தயம், இந்த கருவேப்பிலை போடும்போது தான் தெரிக்குது, எண்ணெய் ஃபுல்லாக தெரிக்குது. அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு தான் போட வேண்டியது இருக்கு. இப்போ நான் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு முழுசாக உரிச்சு வச்சுருக்கேன். இதை போடுவோம். இது வந்து பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயத்தில் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். இதை வந்து கொஞ்சம் நேரம் வதக்கிடுவோம். இந்த அளவுக்கு வெங்காயம் வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பாதி வேக்காடு வந்துருச்சு. இப்போ வந்து தக்காளி எடுத்துக்கிடுவோம். தக்காளி வந்து முழுப்பலாம். இதை நல்லா கீறிக்கிடுவோம். கீறிட்டு அது பார்க்கணும். இது பார்க்கும்போது உள்ளே வந்து என்ன இருக்கணும், பூச்சி இது ஏதாவது இருக்கக்கூடாது. முழு தக்காளி சின்ன குட்டி குட்டி பழம் இது. இதை நம்ம பார்த்துக்கிட்டே போடணும். ஏன்னா தக்காளி பழத்தில் பூச்சி இருக்கும். நம்ம நல்ல பழமாக இருக்குது, நான் ஒன்றும் பூச்சி இல்லைன்னு நினச்சி போட்டுறாதீங்க. ஏன்னா நமக்கு வந்து கத்திரிக்காயில் எவ்வளோ புழு இருக்கோ அதை விட அதிகமாக இருக்குதுல. கத்திரிக்காயாவது 1-2 தான் இருக்கும் பெருசாக. இதில் வந்து நெருன்னு விதை கணக்காக இருக்குது. பார்த்தே போடுங்க. இந்த மாதிரி வந்து 2 கிரிக்கி வச்சுருக்கோம். நாலாக கிரிக்கி வச்சுருக்கோம். நான் எல்லாத்தையுமே கிரிக்கி தான் வச்சுருக்கேன். பார்த்து தான் வச்சுருக்கேன். எல்லா பழத்தையுமே நம்ம வந்து வெட்டுறதுக்கு லேட்டாகிறதுக்காக நான் ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கேன். பார்த்து வெட்டி வச்சுருக்கேன். பூச்சி எதுவும் இருந்துடக்கூடாது. கவனம். தக்காளி பழம் நம்ம பழம் நல்லா இருக்குது, பூச்சி இருக்காது நம்ம நினச்சிடாதீங்க. தக்காளியை போட்டிருக்கோம். இந்த தக்காளியை போட்டு ரொம்ப குழஞ்சிடக்கூடாது தக்காளி. ஏன்னா நமக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கே இதுதான். தக்காளியும் இந்த வெங்காயமும் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதோட பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். பச்சை மிளகாயை வந்து கீறி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் வந்து கீறி தான் போடணும். கீறி ஏற்கனவே கைத்தை கீறிட்டு, அதனால் பச்சை மிளகாய் முழுசாக தெரியும். ஆனால் கீறி போட்டுருக்கு. இது நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த அளவுக்கு வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம குழம்பு போடுற பொடியை போட்டுருவோம். இது நம்ம வந்து குழம்புக்கு வீட்டில் அரைக்கிற பொடி. புளி கரைச்சி வச்சுருக்கோம். அந்த புளியை ஊற்றிக்கணும். புளியை வந்து எப்பயுமே நம்ம வந்து சலடையில் வடிகட்டிக்கிறணும். ஏன்னா அதில் வந்து நிறையா மண் தூசி இருக்கும். இந்த மாதிரி புளிக்குழம்பு வந்து நம்ம கெட்டியாக வைக்கும் போது நம்ம கடைசியில் வந்து வலிச்சு தான் சாப்பிடுவோம். ஏன்னா அப்படி தூக்கி போட்டுற மாட்டோம். அந்த நேரத்தில் வந்து அந்த புளியோட மண் இதெல்லாம் உள்ள அடக்கும். அதனால் நம்ம வடிகட்டி போட்டோம்னா கடைசி வரைக்கும் நமக்கு வந்து குழம்பு வந்து நல்லாவே இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தண்ணி இப்போ வந்து குழம்பு காண்ற அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கும் போது நம்ம உப்பு போடலை. ஏன்னா மற்றதுக்கெல்லாம் போடுவோம், இது போடக்கூடாது. உப்பு போட்ட நிமிஷத்தில் தக்காளி வெங்காயம் ரொம்ப வதங்கிடும். சட்னி அரைக்கிற மாதிரி ஆயிரும். அப்புறம் தக்காளி சட்னி அரைக்கிறதுக்கு வதக்கிற மாதிரி ஆயிரும். இது வந்து குழம்புல வந்து முழுசாக கிடக்கணும். அதனால இது வந்து இப்படி கிடக்கட்டும். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா அது வெந்து வரணும். அதனால கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சுக்கணும். இது நல்லா வேகணும். வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வத்தி வந்திருக்கு. இப்போ நம்ம இறக்க வேண்டியதுதான். நம்ம ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு. ரொம்ப கெட்டியானாலும் நல்லா இருக்காது. இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து புளிக்குழம்புனாலே மண்டவெல்லம் போடுவோம். இது மண்டவெல்லம் போடுறேன். இது வந்து நம்ம அடுப்பை குறைச்சி வச்சுட்டோம்னா அதுவே கரைஞ்சிடும் நல்லா.
குழம்பு வந்து சூப்பராக இருக்கும், நல்லா கமகமான மணக்கும். இப்படி புளிக்குழம்பு வச்சு அப்பளத்துக்கு நல்லா இருக்கும், புளிக்குழம்புக்கு அப்பளம் நல்லா இருக்கும். இதில் கிடக்கிற இதில் எடுத்து சாப்பிடலாம். தக்காளி வந்து தொலி உரிச்சிருக்கும், தொலியாக எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியது. வெங்காயமும் நல்லாவே வெந்திருக்கும். இது தொட்டுக்கிறதுக்கு வந்து முட்டை ஆம்லேட் நல்லாயிருக்கும், அப்பளம் நல்லாயிருக்கும், துவையலும் சூப்பராக இருக்கும். தேங்காய் துவையல் வந்து புளிக்குழம்புகளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து வச்சு சாப்பிட்டு பாருங்க. காலையில் வைக்கிறீங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றதுக்குன்னா பிள்ளைகளுக்கு வந்து முட்டை அவிச்சு கொடுத்து விடலாம், புளிக்குழம்புக்கு முட்டை அவிச்சு கொடுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்டுருங்க.